Hi friends, welcome to Career Access Tamil Official. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம், உங்களுக்கு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்ஸ் லிமிடெட்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் 2026 and 27 வந்திருக்கு. இது பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு டே டு டே ரீச் ஆகும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோஸ்ல ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜாப்க்காக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோஸ்ல ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்பிள் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் பத்தின டீடைல்ஸ் தான் கேட்டிருக்கீங்க. சோ இது பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்ஸ் லிமிடெட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது போஸ்ட் நேம். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இன் இன்ஜினியரிங், செகண்ட் டிப்ளோமா இன் இன்ஜினியரிங், தேர்ட் கிராஜுவேட் இன் ஜெனரல். இது வந்து எக்ஸாக்ட் போஸ்ட் நேம் கிடையாது. ஏன் போஸ்ட் நேம் மென்ஷன் பண்ண மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இல்லையா, சோ அதனால எக்ஸாக்ட் போஸ்ட் நேம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஒன் அண்ட் ஒன்லி கிராஜுவேட் இன் இன்ஜினியரிங், டிப்ளோமா இன் இன்ஜினியரிங், கிராஜுவேட் இன் ஜெனரல், இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து ஜாப் டைப். போஸ்ட் பாத்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் தான் இல்லையா, சோ அதனால ட்ரைனிங் பீரியட் பாத்தீங்கன்னா 1 year மட்டும் தான் இருக்கும். நோட்டிபிகேஷன்ஸ்ல கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க, apprenticeship training will be for a period of 1 year மட்டும் தான். இப்போ ஒரு சில பேர்கிட்ட நான் क्वेश्चंस கேக்குறேன், இந்த apprenticeship training பண்றதுனால நமக்கு என்ன ப்ராஃபிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? Can anyone answer for this questions? யாருக்காச்சும் தெரிஞ்சுச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. சரி ஓகே, நானே இதுக்கு சொல்றேன். இப்போ இந்த apprenticeship training பண்றதுனால உங்களுக்கு என்ன ப்ராஃபிட்ஸ் இருக்குன்னா, 1 year கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பிராக்டிகல் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து ஃபியூச்சர்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ரெஸ்யூம்ல வந்து இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே கரெக்டா? சோ அதனால இந்த மாதிரியான நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு இத பத்தி தெரியாம இருக்கும் இல்லையா, சோ அதனால அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். நெக்ஸ்ட் வேகன்சி. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி. பிஇ பிடெக்ல வந்து நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லனா சிவில் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இல்லனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, நீங்க இந்த பிஇ பிடெக்ல இதெல்லாம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இங்க வேகன்சிஸ் ஒரு ரீஜன்லயும் எவ்வளவு வேகன்சிஸ் கிளியரா கொடுத்திருக்காங்க. இந்த கிராஜுவேட் இன்ஜினியரிங் டெக்னாலஜில வந்து டோட்டலா 457 வேகன்சிஸ் இருக்கு. ஒரு ரீஜன்லயும் செப்பரேட்டா கிளியரா கொடுத்திருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. விழுப்புரம் ரீஜன்ல பாத்தீங்கன்னா ஓவராலா 100 வேகன்சிஸ் இருக்கு. கும்பகோணத்துல 51 வேகன்சிஸ் இருக்கு. நம்ம எம்டிசி சென்னையில பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இல்லனா ஆர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல 80 வேகன்சிஸ் இருக்கு. சிவில் இன்ஜினியரிங்ல வந்து 10 வேகன்சிஸ் இருக்கு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல வந்து 10 வேகன்சிஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில வந்து வேகன்சிஸ் இல்ல. சோ ஓவரால் நம்ம சென்னையில மட்டும் பாத்தீங்கன்னா 100 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டிப்ளோமா இன் இன்ஜினியரிங். டிப்ளோமா இன் இன்ஜினியரிங்ல வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா 438 வேகன்சிஸ் இருக்கு. ஒரு ரீஜன்லயுமே வந்து செப்பரேட்டா கிளியரா கொடுத்திருக்காங்க எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குன்னு. டிப்ளோமா இன் இன்ஜினியரிங்ல வந்து மெக்கானிக்கல் இல்லனா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கும் வேகன்சிஸ் இருக்கு. சிவில் இன்ஜினியரிங் நீங்க படிச்சிருந்தீங்கனாலும் வேகன்சிஸ் இருக்கு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கனாலும் வேகன்சிஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா கூட வேகன்சிஸ் இருக்கு. சோ அதனால ஒரு ரீஜனும் கரெக்டா செக் பண்ணி பாத்துக்கோங்க. டிப்ளோமா இன் இன்ஜினியரிங்ல நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஆர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு வந்து 80 வேகன்சிஸ் இருக்கு. சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு வந்து 10 வேகன்சிஸ் இருக்கு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கும் 10 வேகன்சிஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இல்லனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சவங்களுக்கு 38 வேகன்சிஸ் இருக்கு. சோ மொத்த சென்னையில மட்டும் பாத்தீங்கன்னா 138 வேகன்சிஸ் இருக்கு இந்த டிப்ளோமா படிச்சவங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கிராஜுவேட் இன் ஜெனரல். ஜெனரல்னா வந்து ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ், ஹியூமனிட்டிஸ் இதெல்லாம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். எவ்வளவு வேகன்சி? டோட்டல் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 623 வேகன்சிஸ் இருக்கு. விழுப்புரம் ரீஜன்ல பாத்தீங்கன்னா 100 வேகன்சிஸ் இருக்கு. கும்பகோணத்துல பாத்தீங்கன்னா 251 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் மதுரையில 37, திருநெல்வேலி 93, எம்டிசி சென்னை நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா 62 வேகன்சிஸ் இருக்கு. எஸ்சிடிசி தமிழ்நாடுல மட்டும் பாத்தீங்கன்னா 80 வேகன்சிஸ் இருக்கு. சோ மொத்தம் ஓவரால் டோட்டல் பாத்தீங்கன்னா 623 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் salary. செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு எவ்ரி மந்த்துமே ஸ்டைஃபண்ட் இருக்கு. நீங்க 1 year கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற வரைக்குமே வந்து உங்களுக்கு எவ்ரி மந்த் ஸ்டைஃபண்ட் இருக்கு. ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் இன்ஜினியரிங் அண்ட் நான் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு வந்து 12,300 எவ்ரி மந்த் ஸ்டைஃபண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் டிப்ளோமா இன் இன்ஜினியரிங் டெக்னீஷியன்ஸ் அப்ரெண்டிஸ்க்கு வந்து 10,900 எவ்ரி மந்த் ஸ்டைஃபண்ட். நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். கேட்டகரி 1 கிராஜுவேட் அப்ரெண்டிஸ். இந்த அப்ரெண்டிஸ்க்கு நீ அப்ளை பண்ணனும்னா என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னா டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜினா பிஇ பிடெக். ஓகேவா? பிஇ பிடெக் வந்து நீங்க ரெகுலர் ஃபுல் டைம்ல தான் நீங்க படிச்சிருக்கணும். வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்க வாங்கியிருக்கணும். அப்பதான் உங்களால இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பிஇ பிடெக்லயே வந்து ஈக்குவலண்டா நீங்க ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா கூட இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். பட் நீங்க படிச்ச டிகிரி வந்து ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூட்ல தான் நீங்க படிச்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கேட்டகரி 2 டெக்னீஷியன்ஸ் டிப்ளோமா அப்ரெண்டிஸ். இந்த அப்ரெண்டிஸ் நீங்க அப்ளை பண்ணணும்
பண்ணணும்னா என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னா டிப்ளமா இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சேம் ஆஸ் இட் இஸ் ரெகுலர் ஃபுல் டைம்ல தான் நீங்க படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் டிப்ளமா இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜில வந்து ரிலவென்ட் ஈக்குவலண்டா நீங்க ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா கூட இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். டிப்ளமா இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி வந்து நீங்க கவர்மெண்ட் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூட்ல தான் நீங்க படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் கேட்டகரி 3 நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரண்டிசைஸ். இந்த அப்ரண்டிசைஸ் நீங்க அப்ளை பண்ணணும்னா ஏதாவது ஒரு டிகிரி இன் ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ், ஹியூமானிட்டிஸ் லைக் என்னென்னு பாத்தீங்கன்னா BA, BSc, BCom, BBA, BBM, BCA இதெல்லாம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சேம் ஆஸ் இட் இஸ் எல்லா அப்ரண்டிஸ்க்கும் ஒரே இதுதான். டிகிரியா இருக்கட்டும், டிப்ளமாவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நீங்க கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூட்ல தான் நீங்க படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா 2022, 2023, 2024 and 2025 and May 2026 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இந்த அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். வேற யாரும் அப்ளை பண்ண முடியாது. கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கிளியரா புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இந்த அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் இங்க கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏஜ் லிமிட் will be followed as per apprenticeship rules. apprenticeship rules படி ஏஜ் லிமிட் இருக்கு. நெக்ஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸ். ரொம்ப சிம்பிளான செலக்ஷன் ப்ராசஸ் தான். ரிட்டன் எக்ஸாம்ஸ் இல்ல, இன்டர்வியூ இல்ல. அப்ப எப்படி கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்கன்னா டிகிரி இல்ல டிப்ளமா இது ரெண்டுத்துல நீங்க ஏதாவது ஒன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? அதுல நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் நீங்க வாங்கியிருக்கீங்க அதை பேஸ் பண்ணி தான் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு நீங்க மெயில் ஐடி கொடுத்திருப்பீங்க இல்லையா? அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அந்த மெயில் ஐடிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்லாம் வந்து SMS பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்லாம் வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எங்க நடக்கும்னா TNSTC திருச்சி ரீஜன் ஆபீஸ்ல தான் வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும். இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும்போது நீங்க ஒரிஜினல்ஸ் எல்லாமே கம்பல்சரி நீங்க எடுத்துட்டு போகணும். உங்களோட கேஸ்ட் சர்டிபிகேட் நீங்க எடுத்துட்டு போகணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட்ஸ் இது எல்லாமே நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி இந்த natseducation.government.in போயிட்டு நீங்க என்ரோல்மெண்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது எப்படி பண்றதுன்னா https:/nats.education.government.in இது ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஜஸ் உங்களுக்கு ஓபன் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் மேலேயே பாருங்க ஸ்டூடெண்ட் கொடுத்திருப்பாங்க இல்லையா? இது ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட் இது கொடுத்துக்கோங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெஜிஸ்டர் தான் பண்ண போறோம். ஓகேவா? ரெஜிஸ்டர் பண்ணா தான் உங்களுக்கு ஒரு 12 டிஜிட் என்ரோல்மெண்ட் நம்பர் வரும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா சேம் இதே மாதிரி ஓபன் பண்ணி ஸ்டூடெண்ட் லாகின்ல போயிட்டு நீங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ்லாம் நீங்க ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணிடலாம். இதை கொடுத்துக்கோங்க. இது கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க உள்ள சப்மிட் பண்ணணும்ன்றத இங்க கொடுத்திருக்காங்க. இதை படிச்சு பாத்துக்கோங்க. என்னென்ன வேணும்னா வேற என்ன பர்சனல் இமெயில் ஐடி வேணும், மொபைல் நம்பர் வேணும், ஆதார் நம்பர் வேணும், குவாலிஃபிகேஷன் டிகிரி இல்லனா ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் தேவை. ஓகேவா? நெக்ஸ்ட் யூ வாண்ட் டு என்ரோல் ஆன் கேக்குது. எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் நெக்ஸ்ட் இமெயில் ஐடி இது ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுக்கோங்க. ஃபுல்லா இந்த அப்ளிகேஷன்ஸ் இந்த நாட்ஸ் போர்ட்டல் ஃபுல் எல்லா இதுவே முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 12 டிஜிட் என்ரோல்மெண்ட் நம்பர் வரும். இந்த என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து ATN இப்படிதான் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இந்த என்ரோல்மெண்ட் நம்பரை சேஃபா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்றதுன்னா சேம் ஆஸ் இட் இஸ் natseducation.government.in போயிட்டு உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் நீங்க கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா அது கீழே வந்து அதுல வந்து அப்ளை அகைன்ஸ்ட் அட்வர்டைஸ் வேகன்சிஸ் இருக்கும். அதுல போயிட்டு நீங்க எந்த வேகன்சி நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அந்த வேகன்சியை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணதுக்கு அப்புறம் கிளிக் அப்ளையான்னு கேட்கும். அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டீங்கனாலே யூ கேன் see the status is applied வந்துரும். ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க அப்லோட் பண்ணணும்னா BE, BTech இல்ல டிப்ளமா, BA, BSc, BCom, BBA, BCA இதெல்லாம் படிச்சவங்க எல்லாம் என்ன சப்மிட் பண்ணணும்னா ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் இல்லனா கன்சாலிடேட் மார்க் ஷீட் நீங்க கம்பல்சரி சப்மிட் பண்ணணும். அடுத்தது கிராஜுவேட் படிச்சவங்க, டிப்ளமா படிச்சவங்க, நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் படிச்சவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணணும்னா நீங்க பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் உங்களுக்கு இருக்கும் பாத்தீங்களா? அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் நீங்க வந்து இந்த நாட்ஸ் போர்ட்டல்ல நீங்க கம்பல்சரி பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் நீங்க அந்த பாக்ஸ்ல நீங்க ஃபில் பண்ணணும். ஓகேவா? நீங்க பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் நீங்க ஃபில் பண்ணலனா உங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்லாம் வந்து இந்த நாட்ஸ் போர்ட்டல் வெப்சைட்லயே போயிட்டு நீங்க செக் பண்ணிட்டே இருங்க. இன் கேஸ் ஒருவேளை உங்களுக்கு மெயில் எதுவுமே வரலனா இந்த வெப்சைட்ல கூட போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட். அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் ஸ்டார்டிங் டேட் எப்போனா 28th July 2026. அடுத்து அப்ளிகேஷன்ஸ் எண்டிங் டேட். அப்ளிகேஷன்ஸ் க்ளோசிங் டேட் எப்போனா 28th August 2026. வெரிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் எப்போ நடக்கும்னா 4th week of September. எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சா? இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்ஸ் லிமிடெட் நோட்டிஃபிகேஷன்ஸ் பத்தி நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து நீங்க என்கிட்ட ஏதாவது क्वेश्चंस கேட்கணும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.